1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறக்கணும். தேவனால் பிறந்தவர் யாரு? அப்போ நம்ம யாரு? நம்ம தேவனால் பிறக்கலையா? தேவனால் பிறக்க நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த கேள்விகள்லாம் அடுக்கடுக்காக நமக்குள்ளே தோணும். ரொம்ப ஈஸி. நம்ம தேவனால் பிறக்கணும்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்கள், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். ஒன்றும் இல்லை, ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு செலுத்தணும். இந்த அன்புங்கிற அந்த 3 எழுத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அந்த அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அதனால் நம்ம அன்பு செலுத்தினோன்னா நிச்சயமாக நம்ம தேவனால் பிறந்தவர்கள். இன்னொரு பாயிண்ட் பாருங்கள், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அடுத்தது விசுவாசம். நமக்கு ஜீசஸ் மேலே வைக்கிற விசுவாசம், அன்பும் விசுவாசமும் நமக்கு இருந்தால் நிச்சயமாக நம்ம தேவனால் பிறந்தவர்கள் ஆகிறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதுதான், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்ம மற்றவங்க மேலே அன்பாக இருந்தோம்னா இந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கலாம். அடுத்தது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அடுத்தது விசுவாசம். அப்போது இந்த செய்தியில் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா, அன்பும் விசுவாசமும் இருந்துச்சுன்னா நம்ம தேவனால் பிறந்தவர்கள் ஆகிறோம். அப்படி தேவனால் பிறந்தவர்கள் ஆகும்போது இந்த உலகத்தை ஜெயிக்கிறோம். இதை மனதில் கொள்வோம், வாழ்க்கையில் கடைபிடிப்போம், உலகத்தை ஜெயிப்போம்.